உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சிதம்பரம் அருகே உள்ள கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அதன் கழுகுப்பாறை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணதாசன், குறிப்பாக எத்தனை கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது? அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா? வணக்கம். அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வந்த மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகமாக இருந்தது. இந்த நிலையில மேட்டூர்ல இருந்து திறக்கப்படும் உபரி நீரானது கொள்ளிடம் வழியாக கடலுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 1,80,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில தற்போது 67,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 1,00,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டதால் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிதம்பரம் அருகே உள்ள திட்டு கிராமங்களான அக்கரை ஜெயங்கொண்டப்பட்டினம், திட்டுக்காட்டூர், கீழ்குண்டலப்பாடி, மரத்தாந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பயிர் செய்துள்ள மரவள்ளிக்கிழங்கு, வெண்டைக்காய், கத்திரிக்காய் உள்ளிட்ட 300 ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் சேதமாகி உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஆற்றில் 6 மாடுகள் அடித்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கிறாங்க. இதற்கான நிவாரண தொகையை தமிழக அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பாகவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள புயல் பாதுகாப்பு மையத்தில் பாதுகாப்பான முறையில அங்க தங்க வச்சிருக்காங்க. அதனால மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. அதே போல அடிப்படை வசதிகளான குடிநீர், உணவு உள்ளிட்ட வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. தற்போது தண்ணீர் வரத்து குறைவு ஏற்பட்டுள்ளதால் மழை நீர் வீடுகளை விட்டு வடிய தொடங்கியுள்ளது. ஆகவே விளைநிலங்களில் மட்டுமே தற்போது இந்த வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஆகவே இந்த பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.